வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை வாழ். தியானமே யோகம், யோகமே தியானம். இந்த புனிதமான ஒரு நன்னாளிலே, புனிதமான வேளையிலே, தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை நிறுவனர் இறையாசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் வணங்கி, அவர்கள் அருளாசியோடு இந்த அறக்கட்டளை நிர்வாகம், செயலாக்கம் உள்ளிட்ட அத்துணை அன்பர்களையும் வணங்கி, இந்த இணைப்பில் இணைந்துள்ள அத்துணை அன்பர்களையும் வணங்கி, இன்றைய சிந்தனை உரை தலைப்பாக விஞ்ஞானமும் மெய்ஞானமும் என்ற தலைப்பில் பயணிப்போம். மெய்ஞானம் என்பது அனைத்தும் உள்ளடக்கிய ஒன்றுதான். மெய்ஞானத்தினுடைய தன்மை அது விஞ்ஞானம்தான், சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல அந்த மெய்யுணர்வு பெற்றவர்களெல்லாம் அவர்களெல்லாம் அறிவியல் அறிஞர்கள் தான். அவர்கள் இந்த ஆராய்ச்சி கூடத்தை பிரபஞ்சமாக எடுத்துக்கொண்டு அதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதில் தெளிவு பெற்று தான் வாழ்ந்து அதை இந்த மனித குலத்திற்கும் அர்ப்பணித்துவிட்டு தொடர்ந்து செயல்பாட்டிலே செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் எந்த செயலுக்காக வந்தோம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகமை ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அவருடைய வாழ்க்கை உன்னதமாகவும் அவருடைய செயல்கள் உன்னதமாகவும் தொடர்ந்து காலத்தால் அது போற்றி வணங்கி வழிபடக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த மெய்ஞானமானது ஏன் இந்த விஞ்ஞானபூர்வமாக கடவுள் விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஒரு விளக்கம் கூறுகிறார். இன்றைய காலகட்டத்தில் எல்லா துறைகளும் வணிகமயமாகிவிட்டது. அரசியல் சார்ந்த துறையும், மருத்துவம் சார்ந்த துறையும், பொருளாதாரம் சார்ந்த துறையும், விஞ்ஞானம் சார்ந்த துறையும் அனைத்துமே வணிகமயமாகிவிட்ட நிலை. இதை கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் விளைவுகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் கடவுள் பற்றிய ஆன்மீகம் சார்ந்த அனுபவமும் வணிகமயமானது. கடவுளை அடைத்து வைத்து விடலாம், கடவுளை தேவையான போது திறந்து காட்டிவிடலாம், கடவுளிடமிருந்து எல்லாவற்றையும் மறைத்து நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விடலாம், கடவுளிடமிருந்து என்ன வேண்டுமானாலும் பெற்றுவிடலாம், கடவுளிடமிருந்து என்ன வேணாலும் வேண்டி விடலாம் என்ற ஒரு அடிப்படையில்தான் இந்த வழிபாடானது வழி வழியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நெருக்கடியான ஒரு தருணத்தில்தான் இந்த கடவுள் பற்றிய விளக்கம் விஞ்ஞானபூர்வமாக தேவைப்படுகிறது என்பதை அருட்தந்தை அவர்கள் இதை தீர்மானித்து அந்த விஞ்ஞானத்தின் பார்வையிலே நமக்கு விளக்குகிறார். இந்த பிரம்மஞானத்தை, இந்த மனிதம் என்பது நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே தத்தம் பணிகளை செம்மையாக செய்து ஒத்தும் உதவியும் இயல்பான வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அது இயற்கையோடு ஒருங்கிணைந்த ஒரு இதமான ஒரு வாழ்க்கை. அப்படி வாழ்ந்ததனால்தான் அந்த வாழ்க்கையிலேயும் சவால்கள் ஏற்பட்டிருக்கிறது. அங்கே மெய்யுணர்வு பெற்றவர்களுடைய செயல்களால் அந்த மனித குலத்திற்கான அந்த சிக்கல்கள் தீர்வு காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று நமக்கு மருத்துவமனைகள் ஏராளமாக இருக்கிறது,
விஞ்ஞானத்தின் மூலமாக அனைத்து விதமாகிய வசதிகளும் கம்ஃபர்ட் ஜோன் என்று இருக்கிறது. ஆனாலும் மனிதம் அமைதியை இழந்து தவிக்கிறது. சிக்கலுக்கு தீர்வு காண முடியவில்லை. எந்த வயதானாலும், எந்த நிலையில் உள்ளவர்களானாலும், படித்தவர் உள்ளிட்ட பாமரர் வரை எல்லோருக்குமே இந்த நிலை இருக்கிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் மிக சிறப்பாக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த இறுதி காலம் கொண்டாட்டமாக இருந்திருக்கிறது. வாழ்க்கையும் சிறப்பாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைய நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது, அதில் ஒரு முழுமையற்ற நிலையைத்தான் நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரு மனிதன் சுயமாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இல்லை. அந்த சுயம் என்று சொல்லுகிறார்களே, அது இல்லை. அந்த தனி மனித சுதந்திரம் பறிபோனது. இன்னைக்கு காலையில ஒரு உணவு சாப்பிடணும்னாலும், அந்த இட்லிக்கான சட்னி சுவையா இருந்து விட்டால், அந்த சட்னி, சாம்பார் தான் இட்லியினுடைய எண்ணிக்கையை நிர்ணயிக்கிறதோ ஒழிய, அங்கே மனித மனம் தோற்றுப் போகிறது. இப்படி எல்லா நிலைகளிலும் இந்த போக்குதான் இருக்கிறது. தான் பெற்ற பிள்ளைகளுக்கு இயற்கையாக தன்னுடைய நிலத்தில் விளைவித்த பொருள்களையே உணவாக கொடுத்திருந்த காலம் போய், இன்று விளம்பரத்தில் கிடைக்கின்ற பொருள்களை வாங்கி உணவாக கொடுக்கின்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. அந்த நாட்களில் கடைக்கு போவதென்பதே அரிதானது. தன் இல்லத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்தே எத்துணை அன்பர்கள் குடும்பத்தில் இருந்தாலும் அவர்களுடைய உணவு தேவை பூர்த்தி செய்யப்பட்டது. ஆனந்தமான ஒரு வாழ்க்கை நிலவியது அங்கே. அந்த நிலை இப்பொழுது மாறி நிற்கின்ற ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கின்றது. இவையெல்லாம் நம்மை ஒரு சுகாதாரமான, ஆரோக்கியமான, மனம், உடல் சார்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லுமா என்றால், அது கேள்விக்குரியதாகவும், சிக்கலானதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையிலிருந்து விடுபட வேண்டுமானால், நாம் சிந்திக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. சிந்தித்து செயல்பட வேண்டிய நிலை இருக்கிறது. இங்கே ஆண் என்றால் என்ன? பெண் என்றால் என்ன? புரிதல் இல்லை. ஆணுக்கும் இல்லை, பெண்ணுக்கும் இல்லை. அந்த ஆண் சிதைக்கப்படுவது அந்த ஆணின் பலவீனம் மற்றும் புறத்தில் இருக்கும் பலவீனம். ஒரு பெண் சிதைக்கப்படுவதும் அவரின் பலவீனம், புறத்தில் இருக்கும் பலவீனம். இவற்றையெல்லாம் நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கடந்த காலம் பற்றிய ஒரு தெளிவான அறிவை சிந்திக்கக்கூடிய தன்மையும் இல்லை. நிகழ்காலத்தில் நம் செயலை பற்றி சிந்தனையும் இல்லை. எதிர்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற சிந்தனையும் இல்லை. இவற்றையெல்லாம் தாண்டி அன்றாடம் இந்த மனிதம் எங்கோ ஓடிக்கொண்டிருக்கிறது. எதையோ தேடிக்கொண்டிருக்கின்றது. எப்படியோ சென்று கொண்டிருக்கின்றது. நேரம் இல்லை. இப்படித்தான் இருக்கிறது. எங்கே செல்கிறோம்? கூட்டிக் கழித்து பார்த்தால் தோல்வியுறும் வாழ்க்கை. அதை நோக்கி ஒரு பயணமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் வாழ்வது விஞ்ஞான யுகம் என்று சொல்லுகிறோம். அந்த விஞ்ஞானம் மனித குலத்திற்கு எத்தகைய அளவில் பயன் தரத்தக்கதாக உள்ளது என்று பார்த்தோமானால், அது சாத்தியமில்லாத ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில், அங்கே விஞ்ஞானிகளும் ஒரு சிலராகத்தான் வர முடிகிறது. மெய்யுணர்வு பெற்றவர்களும் அரிதான ஒரு சிலராகத்தான் வர முடிகிறது. இந்த 2 துறைக்குமே ஒரு தொடர்பற்ற நிலையே முனைப்பின் காரணமாக ஏற்படுகிறது. அப்பொழுது அந்த விஞ்ஞானிகளின் தனிமனித சுதந்திரமும் அங்கே பறிபோகிறது. விஞ்ஞானிகளின் அறிவு முழுமையாக மனித குலத்திற்கு நன்மையை நோக்கியே பயன்படத்தக்க வகையில் செயலாற்ற முடியாத ஒரு நிர்பந்தம் நிலவி வருகிறது. இதை வெளிநாட்டில் செல்லுகின்ற பொழுது மகரிஷியிடம் ஒரு வேதியியல் விஞ்ஞானி கூறிய ஒரு கருத்து. அவருக்கு அந்த பணியிலே நிறைவில்லை என்றும், இந்த பணியை ராஜினாமா செய்துவிட்டு வேறு பணிக்கு செல்லலாம் என்று எண்ணுகிறேன் என்றும் மகரிஷியிடம் கூறியிருக்கின்றார். என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள் மகரிஷி அவர்கள். இங்கே தக்காளி ஜூஸ் என்ற ஒரு பெயரில் அதை
சான்றளித்து அதன் மீது எழுத வேண்டும், எனக்கு பணி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதில் பூசணி ஜூஸ் தான் நிரப்பப்பட்டுள்ளது என்று அந்த விஞ்ஞானி சொல்லியிருக்கிறார். அதற்கு மகரிஷி விளக்கம் கூறியிருக்கிறார். தக்காளி ஜூஸை விட பூசணி ஜூஸ் உடலுக்கு ரொம்ப நல்லது. அதனால நீங்க செய்ற காரியம் நல்ல காரியம் தான். ஒருவேளை இங்கிருந்து நீங்க வெளிய போனீங்கன்னா, இத விட ஒரு மோசமான பொருளுக்கு நீங்க சான்றளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விடலாம். எனவே இந்த பணியிலே நீங்க தொடரலாம் என்று அருட்தந்தை அவர்கள் அவரை வழிநடத்தியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கின்றது. இப்பொழுது அணு விஞ்ஞானம் என்று பரவி வருகிறது. எயின்ஸ்டீன் தன் வாழ்நாளில் அணுவை பற்றி கண்டுபிடித்ததை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். இந்த மனித குலத்தின் அழிவிற்காகவே இது பயன்படுத்தப்படுகிறதே, அதை நோக்கி ஆராய்ச்சி ஆகிவிட்டதே என்று அவர் தன் வாழ்நாளில் மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார். எல்லா நாடுகளும் தன்னுடைய நாட்டின் பாதுகாப்பை கருதி அந்த அணு விஞ்ஞானத்தை போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் பொருளாதாரம் அதிகமாக அதில் முதலீடு செய்யப்படுகிறது. அதன் மூலம் எப்பொழுது வேண்டுமானாலும், எங்கு வேண்டுமானாலும் போர் அபாயம் ஏற்படலாம். மனித குலத்தின் அழிவிற்கு இது வழிவகுக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. இதை அருட்தந்தை அவர்கள் கருத்தில் கொண்டு அந்த விஞ்ஞான பார்வையோடு மெஞ்ஞானத்தை வழங்க வேண்டும் என்று நினைத்தார். இந்த நெருக்கடியான தருணத்தை உடைத்து அந்த பிரம்ம ஞானத்தை விஞ்ஞான பார்வையிலே வழங்கினார். அவர் குறிப்பிடுகின்ற கருத்தை நோக்குவோமானால், நீ எதை பொருள் என்று சொல்கிறாயோ அது பொருள் அல்ல, அது நிகழ்ச்சி என்று குறிப்பிடுகிறார். ஏனெனில் பொருள் என்பது நித்தியமாக நேற்று, இன்று, நாளை என்றும் இருக்க வேண்டும். ஆனால் நம் பார்வைக்கு பொருளாக தெரிகின்ற எல்லாம் தோன்றிய காலம் ஒன்று, அது மறையும் காலம் ஒன்று. அப்பொழுது அங்கு நிகழ்ச்சி என்றுதான் அது சொல்லப்படுகிறது. அதை தெளிவாக அருட்தந்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நீ எதை பிரபஞ்சத்தை இயக்கும் மூல சக்தி என்கிறாயோ, அதாவது இந்த உலகத்தையே இயக்கிக் கொண்டிருக்கின்ற மூளை சக்தி என்று சொல்லுகிறாயோ, அது ஆங்கிலத்தில் யூனிஃபைடு ஃபோர்ஸ் என்று சொல்வார்கள். அதுவே இறைவனாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அந்த மெய்ப்பொருளே இருந்துதான் எல்லாமே இங்கு வந்திருக்கிறது. பரிணாமத்தின் மூலமாக செயலாக்கத்திற்கு வந்திருக்கிறது. அதை ஒரு பாடலை கூட குறிப்பிடுவார்கள். நேற்றொரு தோற்றம், இன்றொரு மாற்றம், தொடங்கிய பாதை தொடர்ந்து வராமல் புரியாது அப்படின்னு. தொடங்கிய பாதை எங்கே? நம்முடைய மூலம், அந்த மெய்ப்பொருள். அந்த பாதையை நாம் நோக்கி அதை அறிந்தால் ஒழிய இந்த தோற்றத்திற்கும் மாற்றத்திற்குமான விளக்கத்தை ஒருபோதும் அறிய முடியாது. அதையும் இங்கே விளக்கிவிட்டிருக்கார் அருட்தந்தை அவர்கள். நீ எந்த ஒன்றை அணு என்கிறாயோ அது அந்த மூல சக்தியில் மலர்ந்த நுண் அலைதான் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார். அந்த மூல சக்தியிலே இருந்து வந்த ஒரு அலைதான் அணுவாக இருக்கிறது. அந்த அணுவின் கூட்டு பக்குவமாகத்தான் எல்லாமாகவும் இருக்கிறது. நம்முடைய உடல் முதற்கொண்டு இந்த உலகியல் சார்ந்த அத்துணை தன்மைகளிலும் இந்த அணுக்களின் கூட்டாக அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். நீ எதை காந்தம் என்கிறாயோ அது அவ்வணுவின் சுழற்சியில் கரையும் நுண் துகள்கள்தான் என்று கூறுகிறார். அப்பொழுது அந்த மூலமாகிய பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பரபிரம்மத்திலிருந்து வரக்கூடியதுதான் இவையெல்லாம். இவையெல்லாம் விஞ்ஞானத்தோடு இணைத்து விளக்கக்கூடிய ஒரு தன்மையை அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுவதற்கான காரணம், அந்த கடவுள் தன்மை என்பது புரிந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு காலம். அப்பொழுதுதான் உண்மையை நோக்கி நாம் பயணிக்க முடியும் என்ற ஒரு நிலை. ஏனென்றால் கடவுள் என்பவர் அவரை வணங்கவோ வாழ்த்தவோ புகழவோ அவருக்காக நாம் எதுவும் செய்யவோ சாத்தியமற்றவர்கள்தான். அந்த கடவுளும் அதை நோக்கி இருப்பதல்ல. அந்த கடவுளை அறிய வேண்டிய ஒரு பொறுப்பு தான் நமக்கு இருக்கிறது.
அந்த அறிதல் கூட பற்றிய புரிதல் நமக்கு வேண்டும். அது உணர்வாக நாம் பெற வேண்டிய ஒன்று. அந்த உணர்வு நிலையை நோக்கி ஒரு பயணமாக இருக்க வேண்டும். அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் மனித வாழ்க்கையின் நோக்கமானது இறைநிலையை நாடிய அறிவின் முழுமை பயணம் என்று குறிப்பிடுகிறார். அப்படி அறிவு சார்ந்த நிலையிலே நாம் நம்முடைய பயணம் முழுமையாக செல்லுமையானால் நாம் அந்த தன்மையிலே நம்மை சிறப்பாக உயர்த்திக் கொள்ளலாம். இன்றைய நிலை என்ன என்று பார்த்தோமேயானால், உண்மை என்பது அந்த இறைநிலையாகத்தான் இருக்கிறது. அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால், நாம் உண்மையாக இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோம். நாம் புறத்திலே ஏமாற்றம் அடைவது, அலைகழிக்கப்படுவது இவற்றையெல்லாம் கடந்து நமக்குள்ளாகவே நம்மிடம் ஏமாறுகின்ற தன்மையும், நம்மிடம் தோற்று போகின்ற தன்மையும் இருந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அறிவின் குறைபாட்டினால் என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அப்பொழுது நாம் திருத்தம் செய்ய வேண்டியது நம்மைதான். சுய ஆய்வின் மூலம், தற்சோதனை மூலம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலம் இது. அப்படி திருத்திக் கொள்ளுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய செயல்கள் சிறப்பானதாக, உன்னதமானதாக, வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக, இந்த சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியதாக, நம்முடைய எதிர்கால சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியதாக, நமது இறுதி காலம் கொண்டாட்டமாக, நம் மறைவுக்கு பிறகும் நம் வாழ்தல் வழிபடுதலுக்குரியதாகவும் உன்னதமான ஒரு நிலையை நோக்கிய ஒரு பயணமாக இருக்கும். அதைத்தான் மெய்யுணர்வாளர்கள் உணர்ந்து வாழ்ந்து சென்றதால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலத்தால் நிற்கிறார்கள். அதற்கு அடிப்படை அந்த தவம் என்று சொல்லுகிறார்கள். இந்த தவமும் ஒரு விஞ்ஞானம் தான். அந்த தற்சோதனை அதன் அடிப்படையில் செய்கின்ற பொழுது, அந்த முனைப்பற்ற நிலையில் உணர்வுபூர்வமான ஒரு உன்னதமான சமநிலை நமக்குள்ளாக ஏற்படுகிறது. அந்த தவம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், பல்வேறுபட்ட தவம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. பல்வேறு நிலைகளில் அருட்தந்தை அவர்களும் வழிகாட்டி இருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படை என்னவென்றால், திருமூலப் பெருந்தகை குறிப்பிட்டிருக்கிற நமது சுவாச ஓட்டத்தை சீரமைப்பதே தவம். ஒரு ஆணிற்கு அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடி, அந்த சூரியன் நாடி என்று சொல்லுவார்கள். அந்த வலது நாசி வழியாக சூரியக்கலை அதிகமாக இருக்கும். ஒரு பெண்ணிற்கு இடது நாசியின் வழியாக சந்திரக்கலை என்று சொல்லக்கூடிய அந்த நாடியின் சுவாசம் அதிகமாக இருக்கும். இவை இரண்டும் கலந்த நிலையில் இருக்கின்ற ஒரு தன்மை இருந்தால் அவர்கள் அடுத்த பாலினமாக கருதப்படுகிறார்கள். இந்த உடலுக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கின்ற சுவாச ஓட்டமானது சூரியன் நாடி, சந்திரன் நாடி, இந்த இரண்டும் சமநிலையிலே சீரான ஒரு மூச்சு ஓட்டமாக நமக்குள்ளாக இயங்குகின்ற பொழுது, இந்த மனதில் இருக்கக்கூடிய நச்சுகள் வெளியேற்றப்படுகிறது. உடலில் இருக்கக்கூடிய நச்சுகள் வெளியேற்றப்படுகிறது. நமது மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறுகிறது. மூளை செல்களின் திறன் வேகம் அதிகரிக்கிறது. உணர்வுபூர்வமான ஒரு உன்னத நிலையை நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. பேரிடர் என்பது ஏதோ இயற்கையின் மூலமாக ஏற்படுவது என்பதில்லை. நமது வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற பேரிடர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை ஏற்படுகிறது. அங்கே சமயோசிதமாக செயல்படக்கூடிய ஒரு சாத்தியமான சூழ்நிலை உருவாகிறது. இவற்றையெல்லாம் நமக்கு தருகிறது என்று ரமண மகரிஷியின் வழித்தோன்றலான ரமணகிரி சுவாமி அவர்களும் இதை பற்றி குறிப்பிடுகிறார். இந்த தவம், இந்த தியானம் என்பது இன்னும் ஒரு படி மேலே மௌனம் என்பதை நாம் கடைபிடித்து செயல்படுகின்ற பொழுது இன்னும் நாம் பக்குவப்படுத்தப்பட்டு கூர்மையான நிலைக்கு தயாராக்கப்பட்டு இந்த சமுதாயத்திலே ஒரு சிறப்பான உன்னத நிலையை அடைவதற்கு சாத்தியமாகிறது. இதைத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விஞ்ஞான பார்வையோடு கடவுள் விளக்கத்தை பற்றி கூறியிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலே ஒரு வாழ்க்கை நிலையை நாம் நோக்குவோமேயானால், கணவன் மனைவி என்று பார்ப்போமேயானால், இந்த கணவன் மனைவி என்ற வாழ்க்கையிலே யார் முதலில் இந்த உலகத்தை விட்டு செல்வார்கள் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை.
அது கணவனாக இருக்கலாம் முதலில், அல்லது மனைவியாக இருக்கலாம். ஆனால் கணவன் சென்ற பிறகு மனைவிமார்கள் ஓரளவுக்கு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறார். ஆனால் மனைவி சென்ற பிறகு கணவன்மார்களுடைய வாழ்க்கை இங்கே கவலைக்கிடமாகவும், சவாலானதாகவும் இருக்கிறது. அவர்களால் அதில் மீண்டு வர முடியாத ஒரு நிலைதான் இருந்து கொண்டிருக்கின்றது. இதைப் பற்றி நாம் ஒரு விளக்கம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோமேயானால், ஒரு வட இந்தியாவில் நிகழ்ந்த ஒரு சிறு சம்பவத்தை இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அங்கே ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்திலே ஒரு யோகி நாளும் தவம் செய்து கொண்டிருப்பார். அவர் பேசுவது கிடையாது. அமைதியான சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருப்பார். அப்படிப்பட்ட அவரிடம் அங்கே பணிபுரியக்கூடிய அந்த ஊழியர்களும் இருப்பார்கள். ஆசிரமத்தில் சேவை செய்பவர்களும். வெளியில் இருந்தும் பல்வேறுபட்ட மக்கள், மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள், நடுத்தர மக்கள், சாதாரண மக்கள் உள்ளிட்ட எல்லோரும் வந்து அவரை பார்த்துவிட்டு செல்வார்கள். ஒரு குறிப்பிட்ட இடைவெளியிலேயே நின்று அவரை தரிசனம் செய்வதும், அவர்களுக்குள்ளாக மனதில் ஏதாவது பிரார்த்தனை செய்து கொள்வதுமாகவே இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஆசிரமத்திற்கு அருகாமையிலே ஒரு கணவன், மனைவி வசித்து வருகின்றார்கள் ஒரு இல்லத்திலே. அந்த இல்லத்திலிருந்து அந்த கணவனாக இருப்பவர் மட்டும் அங்கே சென்று வருவார் அந்த ஆசிரமத்திற்கு. அவரும் அவ்வாறே அந்த யோகியின் இடமிருந்து சற்று தூரத்தில் நின்று அவரை பார்த்துவிட்டு வந்து விடுவார். அவருக்கு எந்த விதமான பிரார்த்தனையும் இல்லை, எந்த விதமான நோக்கமும் இல்லை. இயல்பாக அன்றாடம் சென்றுவிட்டு வந்து விடுவார். காலப்போக்கில் ஒரு நாள் அவருடைய மனைவி காலமானார். அவருடைய குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டிலே பொருள் தேடுவதற்காக பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் போதுமான அளவிற்கு பணம் அனுப்பி விடுகிறார்கள். அடிக்கடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவருடன் பேசுகிறார்கள். உங்களுக்கு பணம் வேண்டுமா? வேறு ஏதாவது வேண்டுமா? நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்றெல்லாம் கவனித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லா வசதியும் செய்து கொடுக்கிறார்கள். இருந்தாலும் தனிமை அவரை வாட்டுகிறது. அவருடைய வாழ்க்கை துணையை இழந்து தவிக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு குறிப்பிட்ட நாளிலிருந்து வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் அந்த கட்டிலிலேயே முடங்கி கிடக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்பொழுது அந்த ஆசிரமத்திலிருந்து அந்த யோகி அவருடைய வீட்டின் வந்து அந்த கட்டிலுக்கு கீழே அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நபர் எழுந்து பார்க்கிறார். அவருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. என்ன ஐயா யோகி வந்து நம்ம வீட்டுக்குள்ள வந்து இங்க உட்கார்ந்துட்டு தவம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறாங்க. அது மட்டுமல்ல, அடுத்து ஒரு ஆச்சரியம். அந்த வீட்ட சுத்தியும் ஆசிரமத்தில அந்த யோகிய தரிசிக்க வரக்கூடிய அத்துணை கூட்டமும் அவர் வீட்ட சுத்தி இருக்கிறாங்க. காத்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் எழுந்த உடனே அவர மருத்துவமனை கூட்டிட்டு போறது, அவருக்கான சிகிச்சையெல்லாம் செய்யறது, எல்லாமே அவரு அந்த யோகி எதுவுமே சொல்லவில்லை. அந்த வந்திருக்கிறவங்கள அவருக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்கிறார்கள். பிறகு அவர் உடல் நலமாகிறார். தொடர்ந்து அவ்வாறே அந்த ஆசிரமத்திற்கு சென்று அந்த யோகியை சற்று தூரமாக இருந்து பார்த்துவிட்டு வருவதை வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது. அவர் மரணித்து விட்டார். அப்பொழுது அந்த வீட்டு வாசற்படியில் வந்து அந்த வீட்டிற்குள் வந்து அவர் அமர்ந்திருக்கிறார் அந்த யோகி. அப்பொழுது அந்த மரணம் ஒரு கொண்டாட்டமாக அங்கே செயல்படுத்தப்படுகிறது. அந்த நபருடைய பிள்ளைகளுக்கு தகவல் கொடுக்கப்படுகிறது வெளிநாட்டில். அவர்களும் வருகிறார்கள். அவர்களால் நம்பவே முடியவில்லை. ஆச்சரியமாக இருக்கிறது. பெற்றவர்களுக்காக நாம் செய்ய முடியாத இந்த வேலையை, இப்படி இத்தனை பேர் வந்து இவ்வளவு கொண்டாட்டமாக செய்து, சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்களே! இதில் நம்முடைய பங்கு எதுவுமே இல்லையே என்று அவர்கள் சிந்திக்கத் தொடங்கினார்கள். அதன் பிறகு யோசித்தார்கள். அப்புறம் அவருக்கு செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் நடந்துருச்சு. மீண்டும் யோகி ஆசிரமத்துக்குள் சென்று விட்டார். அப்பொழுதுதான் சிந்தித்தார்கள். தன் தந்தை இந்த நிலைக்கு உயர்ந்தது அந்த யோகியின் ஆசீர்வாதத்தால் என்று உணர்ந்தார். இதை விஞ்ஞானபூர்வமாக நாம் எடுத்துக்கொள்வோமேயானால், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்று கூட சொல்லலாம். ஒரு பந்த நீங்க வேகமா சுவத்துல அடிச்சீங்கன்னா, அது அந்த வேகத்துல உங்ககிட்ட வரும். அப்போ இந்த இறைநிலை என்பது எதையுமே எதிர்பார்க்காமல், இயல்பாக இருக்கக்கூடியது.
அந்த இறை உணர்ந்தவர்களெல்லாம் அப்படியே தான் இருப்பவர்கள். அவர்களிடம் எந்த நிபந்தனையும் இல்லாமல், எந்த பிரார்த்தனையும் இல்லாமல், வேண்டுதலும் இல்லாமல், அவர் இயல்பாக இருந்த அந்த ஒரு நிலைக்கு சாட்சி பாவமாக அவருக்கு அந்த வாழ்க்கையில் இத்துணை சிறப்புகள் கிடைத்திருக்கிறது. அவர் பெருசா ஒண்ணும் தவம் பண்ணல, யோகா பண்ணல, எதுவுமே பண்ணல. அவர் மனம் இயல்பான நிலையில் இருந்திருக்கிறது. அதுதான். அந்த இயல்பு நிலை என்று சொல்லுகிறார்கள். இந்த இயல்பு நிலை வாழ்க்கை நாம் வாழ்ந்து விட்டோமானால், நாம் இறைநிலையோடு ஒன்றி வாழுகின்ற ஒரு தகமை ஏற்பட்டுவிடும் நமக்கு, என்ற ஒரு நிலைதான் இந்த நிகழ்ச்சியிலே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதன் பிறகு அந்த பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்காவிலிருந்து வந்துட்டாங்க. இங்கேயே வந்து அவருடைய பிள்ளைகளெல்லாம் இங்கேயே பள்ளிக்கூடத்தில சேர்க்கிற ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அவர்களும் இந்த யோகியின் ஆசிரமத்தில் சென்று தொண்டு செய்யக்கூடியவர்களாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இதுதான் அந்த நிகழ்வு. இது நடந்த ஒரு நிகழ்வு. இது ஒரு யோகியின் சரித்திரத்திலிருந்து குறிப்பிடப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. இதை யோகிகளாக இருந்தவர்களும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இந்த விஞ்ஞானம் என்பது ஏதாவது ஒரு ப்ரூஃப் என்று சொல்லுகிறார்களே, நிரூபித்தால் தான் அதை நம்ப முடியும் என்று ஒரு எண்ணம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இறைநிலையை நிரூபிப்பது என்பது சாத்தியமான ஒன்றல்ல. இந்த விஞ்ஞானிகளால் முடியாது. இந்த மருத்துவர்களால் முடியாது. அதற்கு விளக்கம் சொல்ல வேண்டுமானால், இந்த உயிரைப் பற்றி இன்னும் யாரும் விளக்கம் கூறவில்லை. உயிரைப் பற்றி கண்டுபிடிக்கவில்லை. அது எப்படி உடலுக்குள்ளே செல்லுகிறது? எப்படி உடலை விட்டு வெளியே செல்லுகிறது? ஆனால் மருத்துவம் என்ன சொல்லுகிறது? உடல் சிதைந்து விட்டால் மரணம் வந்துவிடும். இந்த ஒரு விளக்கம் மட்டும் தான் தன் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மகாவதார் பாபாஜி வழியிலே வந்த பரமஹம்ச யோகானந்தர் வாழ்ந்த காலத்திலே, இந்த விஞ்ஞானிகளும், மருத்துவர்களும் அவரிடம் கேட்டு துளைத்த பல கேள்விகள், அவர் இந்த உலகத்தை விட்டு புறப்படுகின்ற பொழுது, இவர்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை உணர்த்திவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு 700 பேரோ என்னவோ மொத்தமா அவருடைய அருகில் இருந்ததாக சொல்லுகிறார்கள். தான் உயிரை வெளியே எடுத்துச் செல்லப் போவதாக சொல்லுகிறார். எல்லோரும் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். உடல் எந்த சிதைவும் ஏற்படவில்லை. எல்லாம் நார்மலா இருக்கு. அப்ப போதிய பிராண சக்தியை உடலிலே செலுத்திவிட்டு, அந்த தன் உயிரை அணுக்களிலே கரைத்து விடுகிறார். அப்படி செய்கின்ற பொழுது, அங்கு அந்த உடல் இன்னும் ஒரு 33 நாளைக்கு நீங்க வெளியவே வச்சுக்கிடலாம். தொடர்ந்து நீங்க வச்சுட்டு இருந்தாலும் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றாரு. அந்த காட்சிக்காக 33 நாள் அவருடைய உடலை வைத்திருந்தாங்க. அது ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இருந்தது, அந்த ஒரு தன்மை. அப்படி இது விஞ்ஞானத்திற்கே விளங்காத ஒரு புதிராக இருக்கிறது. ஏனென்றால், மெஞ்ஞானம், இறை என்பதை விஞ்ஞானத்தின் மூலமாக ஒருபோதும் கண்டறிந்து விட முடியாது. ஏனென்றால், அந்த மெஞ்ஞானத்தின் ஒரு அங்கம் தான் விஞ்ஞானம். அந்த விஞ்ஞான பார்வையோடு வேண்டுமானால் நாம் விஞ்ஞானத்தை அணுகலாமே ஒழிய, ஆனால் இந்த விஞ்ஞானத்தை கொண்டு நாம் அதை நிரூபிக்க முயற்சி செய்தால் அங்கே தோல்வியே மிஞ்சும். ஏனென்றால், அங்கு தேவை முழு சரணாகதிதான். நான் ஒன்றுமில்லை என்ற நிலையை நோக்கி பயணிக்கின்ற பொழுதுதான் அந்த பூரணத்துவத்தை நாம் நெருங்க முடியும், உணர முடியும், அறிய முடியும். அதன் ஆற்றலை பெற முடியும். அதன் வழி வாழ முடியும். அதைத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் மெய்யுணர்வாளர்கள். அதைத்தான் செய்திருக்கிறார்கள். அதை தன் வாழ்க்கையிலே கண்டிருக்கிறார்கள். கண்டு, அறிந்து, உணர்ந்து இந்த உலகத்திற்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு செயல். இந்த காற்று நாம் சுவாசிப்பது சாதாரணமான காற்றாகத்தான் இருக்கிறது. ஏன் பரமஹம்ச யோகானந்தருக்கு மட்டும் அப்படி ஒரு காற்று கிடைத்தது? அந்த காற்றை கவனித்திருக்கிறார். அந்த காற்றை செலுத்துவதை தான் முறையாக கவனிக்கின்ற பொழுது, இந்த புறத்திலே அணுக்களாக இருக்கக்கூடிய அந்த காற்று, சத்துள்ள காற்று நிறைய இருக்கு. அதை பல மகான்கள், அறிஞர் பெருமக்கள் என்று சொல்லலாம். அல்லது விஞ்ஞானத்தில் ஆக்ஸிஜன் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட அந்த சுவாசம் நமக்கு சரியாக ரெகுலேட் ஆகும் பொழுது, ஒழுங்கமைப்பாகும்போது, சீரமைக்கப்படும் பொழுது, நமக்குள்ளாக அந்த தூய காற்று சுவாசம் ஏற்படுகிறது.
அந்த தூய காற்று நமக்குள்ளாக பல சிறப்புகளை ஏற்படுத்துகிறது. இந்த உடலை உறுதிப்படுத்துகிறது. உடல் நோயற்ற நிலைக்கு ஏற்படுத்துகிறது. தச நாடிகளை இயக்குகிறது. தச நாடுகளை உற்சாகமாக்குகிறது. தச நாடிகள் எங்கெங்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சீரமைக்கப்படுகிறது. சுழுமுனை இணைப்பு ஏற்படுகிறது. என்ன நிகழ வேண்டுமோ அது நிகழுகிறது. அதை உடல் பருவ மாற்றம் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஒரு தாயின் வயிற்றிலே பிறந்தவர் தான் ஆதிசங்கரர், வள்ளல் பெருமான். இப்படி எண்ணற்ற ஞானிகள், பரமஹம்ச யோகானந்தர் உள்ளிட்டு இயேசுநாதர் எல்லோருமே ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகள் தான். அவர்கள் முயன்று இந்த நிலையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அந்த ஒரு உன்னதமான நிலையை நோக்கி சென்றிருக்கிறார்கள். மெய்யுணர்வு பெற்றிருக்கிறார்கள். இன்றும் காலத்தால் நின்று கொண்டிருக்கிறார்கள். நாம் சாதாரணமாக இறந்து விட்டோல் எந்த இடுகாட்டிலே புதைக்கிறார்கள், எரிக்கிறார்கள் என்பது தெரியாது. காலத்தால் மறைந்து விடுவோம். நம்முடைய குடும்பமே ஒரு 2, 3 நாட்களோ இல்லது அன்றோடோ மறந்து விடக்கூடிய நிலையில் தான் நம் வாழ்க்கை இருக்கும். ஆனால் பாருங்கள், மெய்யுணர்வு பெற்ற இந்த மகான்கள் எல்லாம் காலத்தால் நிற்கிறார்கள். அவருடைய கருத்துக்கள் இன்றும் வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. ஏற்புடையதாக இருக்கின்றது. இதுதான் உன்னதமான நிலை. அப்பொழுது அந்த இயல்பு நிலை வாழ்க்கை என்பது இந்த மனித குலத்திற்கு அவசியமான ஒன்று. எல்லா உயிரினங்களிலும் இந்த உணர்வு, அறிவு என்று இருந்தாலும், அந்த 6வது அறிவு பெற்ற மனிதனுக்குத்தான் அடிப்படையாக இந்த இயல்பு நிலை என்று தேவையான ஒன்று இருக்கிறது. அந்த இயல்பு நிலை வாழ்க்கையில்தான் ஒருங்கிணைந்த இயற்கையோடு தொடர்புக்குட்பட்ட இயல்பான வாழ்க்கை ஏற்படுகிறது. ஒரு இதமான வாழ்க்கை ஏற்படுகிறது. பரஸ்பரம் இணக்கமான வாழ்க்கை ஏற்படுகிறது. அது அற்புதமான வாழ்க்கையாகிறது. நம்முள் இருக்கிற அற்பங்கள் எல்லாம் வெளியேற்றப்படுகிறது. நாம் அற்புதர்களாக மாறுகிறோம். அப்பொழுது ஆற்றல் மிக்கவர்களாகவும், அறிவு மிக்கவர்களாகவும், சிந்தனையில் மேலோங்கியவர்களாகவும், சமுதாயத்தை பற்றி சிந்திப்பவர்களாகவும் இருக்கிறோம். அப்பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கம்ஃபர்ட் ஜோன் மற்றும் நம்ம தேவைக்காக இருக்கக்கூடிய இவையெல்லாம் தேவைப்படுமா என்று சிந்தித்து பாருங்கள். எல்லோருமே மனதாலும் உடலாலும் ஆரோக்கியமாகவும், எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்துவிட்ட காலத்திலே நாம் வாழ்கிறோம் என்றால் வேறென்ன தேவைப்பட போகிறது இந்த உலகத்தில்? இயற்கையில் எல்லா வளங்களும் நிறைவாக இருக்கிறது. அந்த வளங்களை நாம் கையாளக்கூடிய தகமையை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது நமக்கு. அங்கே இருக்கக்கூடிய சிக்கலால் தான் இன்று எல்லாம் இருந்தும் கூட நம்முடைய வாழ்க்கை சிக்கல் நிறைந்ததாக இருக்கிறது. அதை சரி செய்வதற்கு தான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விஞ்ஞான பார்வையோடு இந்த விஞ்ஞானத்தை இணைத்து தத்துவார்த்த விளக்கங்களை பிரம்மஞானமாக கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் அதை கூர்ந்து நோக்குவோமே ஆனால் உண்மை நிலை தெளிவு நமக்கு ஏற்படும். அந்த உண்மை நிலை தெளிவு நம்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். அப்பொழுது நம் வாழ்க்கை சீராகவும், சிறப்பாகவும், செம்மையாகவும் இருக்கும். அந்த அற்புதமான ஒரு நிலையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் இதை கையாளுகின்ற பொழுது, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, பாராட்டக்கூடிய தன்மை ஏற்படும். அவர்களும் பின்பற்றி அடிச்சுவட்டில் வாழ்கின்ற நிலையும் ஏற்பட்டுவிடும். அந்த வாழும் பகுதியில் இருப்பவர்கள் இப்படி விரைந்து ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த உன்னதமான செயல் சேர வேண்டிய ஒரு காலம் இது. அதைத்தான் அருட்தந்தை அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார். அதைத்தான் கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் செய்கின்ற பொழுது ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெறுவான். தனி மனித சுதந்திரம் காக்கப்படும். அந்த அறிவின் பயணம் தொடங்கிவிடும். அங்கே உன்னதமான உண்மை, எது சரி, எது தவறு, எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்ற எல்லா நிலைகளும் தெளிவாகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிலையை நோக்கி செல்வதற்கு இந்த மெய்யுணர்வு பயணம் என்பது அவசியமான ஒன்று. அந்த நோக்கத்திலேதான் இறையாற்றலும் அருட்தந்தை அவர்கள் விஞ்ஞான பார்வையோடு இந்த விஞ்ஞானத்தை உணர்த்துவதற்காக இந்த நூற்றாண்டு தந்த மகான் என்று நமக்காக வரப்பிரசாதமாக அளித்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மகான் கொடுத்திருக்கின்ற இந்த விஞ்ஞானபூர்வமான விஞ்ஞான கல்வியானது, விஞ்ஞான விளக்கமானது, தத்துவமானது இந்த மனித குலத்திற்கு ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் விளங்கி கொண்டிருக்கிறது. அதை கொடுத்துவிட்ட மகரிஷி அவர்களும் நான் கொடுத்ததை, நான் சொன்னதை அப்படியே நீ கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம். அந்தந்த காலத்திலும் அந்தந்த சூழ்நிலைக்கும் தக்கவாறு ஆராய்ந்து
அப்பொழுது வருகின்றவர்கள் சொல்லுகின்ற விளக்கத்தையும் ஏற்று அதன் அடிப்படையில் அங்கே பயன்படுத்தி நீ உயர்ந்த நிலையை நோக்கி பயணிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். அதனால்தான் சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று சொல்லியிருக்கிறார். அந்த விளக்கங்களை எல்லாம் அருட்தந்தை அவர்கள் அப்படியே குறித்திருக்கிறார். ஏனென்றால் இந்த மெய்யுணர்வு சார்ந்த விளக்கங்களும் மெய்யுணர்வாளர்கள் கொடுத்த சில நுட்பங்களும் சாமியங்களும் காலத்திற்கு தக்கவாறு அந்த மக்களுக்கு தக்கவாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சூழல், அந்த மக்களின் அறிவு நிலை, மக்களின் புரிதல் இவற்றையெல்லாம் அடிப்படையாக வைத்துத்தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் அருட்தந்தை அவர்கள் அதை குறிப்பிட்டிருக்கிறார். இதை அப்படியே பின்பற்றாமல் இதை எடுத்து ஆராய்ச்சி செய்து அந்தந்த நேரத்தில் அந்தந்த சூழ்நிலையில் சரியாக பயன்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அருட்தந்தை அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு விளக்கம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த விளக்கத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதை ஒரு கவியிலே அருட்தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். விஞ்ஞானம் மெய்ஞானம் விலகி நின்று சர்ச்சை ஏன்? என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. விஞ்ஞானம் மெய்ஞானம் விலகி நின்று சர்ச்சை ஏன்? ஒன்றினது முடிவு மற்ற ஒன்றினது தொடக்கம் காண். ஒன்றினது முடிவு மற்ற ஒன்றினது தொடக்கம் காண். காலதூர பருமன் வேகம் காலக்கடக்கில் விஞ்ஞானம். காலதூர பருமன் வேகம் கணக்கடங்கில் விஞ்ஞானம். காலதூர பருமன் வேகம் கணக்கடங்கில் விஞ்ஞானம். கடந்து நின்றால் மெய்ஞானம். தொகுத்துணர்வி அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, அந்த கண் இமைக்கும் நேரம், நம்ம ஒரு முறை கண் இமைக்கிற நேரமே பார்த்தீங்கன்னா அது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்னு சொல்லலாம். ஒரு முறை இமைப்பதற்கும் மறுமுறை இமைப்பதற்கும் இடைப்பட்ட அந்த காலம், அந்த காலத்தை நாம் கணக்கிடவே முடியாது. அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. காலதூர பருமன் வேகம் கணக்கடங்கில் விஞ்ஞானம். கடந்து நின்றால் மெய்ஞானம். தொகுத்துணர்வி. அந்த காலத்தை கணக்கிடவே முடியாது, கணக்கில் எடுக்க முடியாது என்று சொல்லுகிறாரு. இது எல்லா இடத்திலும் எல்லா நிலைகளிலும் பொருத்தமான ஒரு விளக்கமாகவே அவர் உணர்ந்திருக்கிறார். அந்த ஆழ்ந்த நிலையிலே நுண்ணறிவிலே உணர்விலே அவர் பெற்ற இந்த அனுபவத்தை இந்த ஒரு கவியிலே அவர் வடித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளநான்கும் இணைந்த பெருவெளியே தெய்வமாம். வற்றாயிருப்பு, இதுவரைக்கும் இந்த இறை நிலையை பற்றி ஒரு விளக்கம் அப்படி ஒரு நிலை கொடுக்கப்படவில்லை. அது காலத்தினுடைய பரிமாணத்தில் அருட்தந்தை அவர்கள் கொடுக்குறாங்க. வற்றாயிருப்பு அது ஒரு அட்சயம் மாதிரி, அங்கே இல்லாததே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. பேராற்றல், அதை பேராற்றல்னா அதை நம்ம கணக்கில் அடக்க முடியாது, அளவில் அடக்க முடியாது, குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு ஆற்றல் பேராற்றல். பேரறிவு அதுவும் அப்படித்தான், அது பேரறிவு. அந்த அறிவு எதுக்குள்ளும் அடங்காது. காலம், வளநான்கும் இணைந்த பெருவெளியே தெய்வமாம். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்க அந்த இறைநிலையானது ஒரு அதிர்வோடவே இருக்குதுங்கிறாரு. அதை கினமேட்டிக் கொயரிங் என்று சொல்லுகிறாரு. அந்த ஒரு சிறு அதிர்வு அங்கேயே இருக்கான். அது எப்பவுமே இருக்கக்கூடிய அதிர்வு, அங்கே இருக்கக்கூடிய அதிர்வு. அந்த அதிர்வு தான் பரிணமித்து இங்கு வரை நம்மிடம் நம்முடைய தேகம் வரை வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார். இந்த அதிர்வலை தான் நுண்ணலை என்றும் அணுக்களின் தொகுப்பாகவும் காந்த அலை என்றும் பல்வேறுபட்ட நிலையில் பகுத்து பிரித்து விளக்கி தத்துவார்த்த விளக்கமாக நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை இந்த மனவளக்கலை. மகரிஷி அவர்கள் ஒவ்வொன்றையும் மிக நுட்பமாக, நுணுக்கமாக, செம்மையாக, சிறப்பாக விளக்கி இருக்கிறார். இதை நாம் சிந்தித்து நம் வாழ்க்கையில் நாம் செயலாக்கம் செய்கின்ற பொழுது பல்வேறுபட்ட ஒரு நிலையில் நமக்கு உயர்வு கிட்டும். நாம் சிந்தனையாளர்களாக மேம்பட முடியும். நாம் ஒரு பக்குவப்பட்டவர்களாகவும் வழிகாட்டுபவர்களாகவும் வாழ தகுதியுள்ளவர்களாகவும் இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்றக்கூடியவர்களாகவும் விளங்க முடியும். அதுதான் உண்மையான மனவளக்கலையின் ஒரு நோக்கம், மனவளக்கலைஞனின் நோக்கமாக இருக்கும், மனவளக்கலைஞனின் தொண்டாக இருக்கும். இதுதான் நாம் நம்முடைய குருவுக்கு செலுத்த வேண்டிய ஒரு நன்றி கடன் அல்லது ஒரு காணிக்கை அல்லது ஒரு கடமை.
அந்த நிலையில்தான் அவர் தன் வாழும் காலத்தை முழுமையாக இந்த மெய்யுணர்வு பற்றிய ஆராய்ச்சிக்காகவும், இந்த உலக சமுதாயத்திற்காகவும், உலக சமாதானத்திற்காகவும், உலக அமைதிக்காகவும் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். வாழ்நாள் முழுக்க தன்னுடைய இறுதி மூச்சு வரை அதன் அடிப்படையிலே செயல்பட்டு நம்மை வழிநடத்தி, வழிகாட்டி, தத்துவார்த்த விளக்கங்களை கொடுத்து சென்றிருக்கிறார். நாம் அதை எந்த அளவிற்கு எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த நிலைப்பாட்டிலே நாம் உயர்வடைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைதான் இந்த மனவளக்கலை. மனிதன் வாழ பிறந்தவன். அது அருட்தந்தை அவர்கள் ஒரு ஜோக்காவே சொல்லுவாங்க. நாமெல்லாம் எதுக்கு பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகறதுக்கு தானே பிறந்திருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வாழும்போதும் செத்து செத்து பழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நாளைக்கு மொத்தமா செத்து போறோம் அப்படின்றத அது ஒரு வேடிக்கையா சொல்லுவாங்க மகரிஷி. ஆனா மனிதன் வாழ பிறந்தவன். அவன் வாழ வேண்டும். வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும். அவன் தனிமனித சுதந்திரத்தோடு இயல்பாக வாழ வேண்டும். அவன் அறிவில் சுதந்திரத்தோடு வாழ வேண்டும். மற்றவர்களையும் வாழ வைக்க வழிவிட வேண்டும். முடிந்தால் வாழ வைக்கலாம். இல்லை என்றால் வாழ வைக்க வழிவிட வேண்டும். நாம் யாருக்கும் எந்தவித துன்பத்தையும் எப்பொழுதும் கொடுத்துவிடக் கூடாது. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுவும் எங்கிருந்து வந்திருக்கிறது என்று பார்த்தால் அந்த பிரம்மம் என்ற பேராற்றலிடமிருந்துதான் பரிணமித்து வந்திருக்கிறது. பஞ்சபூத நகர தவத்திலே நாம் பார்க்கிறோம். அந்த ஒவ்வொரு அணுவுமே அதுவாகத்தான் வந்திருக்கிறது. அப்படி பரிணமித்திருக்கின்ற இங்க எந்த ஒரு செயலுக்கும் நாம் ஒருபோதும் இடையூறாக இருந்து விடக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் அருட்தந்தை அவர்கள் இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை வலியுறுத்துகிறார். ஐந்தொழுக்க பண்பாட்டை கூறியிருந்தார். காலப்போக்கில் கடைசியில் தன்னுடைய இறுதி நாட்களில் 6 மாத காலம் வரை எல்லோருக்கும் அவர் குறிப்பாக சொன்னது, குறைந்தபட்சம் இந்த இரண்டொழுக்க பண்பாட்டையாவது உங்கள் வாழ்வில் கடைபிடித்து வாழ முயற்சி செய்யுங்கள் என்று சொன்னார். ஏனென்றால் அதில் அவ்வளவு சிறப்பு அடங்கி இருக்கிறது. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நீங்க இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை பார்த்தீங்கன்னா, அங்க வள்ளலார் சொல்லி இருக்கக்கூடிய ஜீவகாருண்யம் வந்து விடுகிறது. அவர் அதை சொல்லுகிறார். ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள்னு சொல்லிட்டாங்க வள்ளல் பெருமானும். அப்ப இத அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்றாங்க, நீங்க இத பின்பற்றி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப தத்துவம், வேதம், புராணம், இதிகாசம் இப்படி எதையுமே படிக்க வேண்டாம். நீங்க எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த இரண்டொழுக்க பண்பாட்டின் அடிப்படையில நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா, அதுவே உங்கள சிறப்பான பாதை கூட்டிட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அந்த இயல்பான வாழ்க்கைன்னு சொல்றாங்களே, அதுதான் உன்னதமான வாழ்க்கை. அது இயற்கையோட இணைந்த ஒருங்கிணைந்த வாழ்க்கை. அது இதமான வாழ்க்கை. பரஸ்பரம் இணக்கமான வாழ்க்கை. அங்கே யாருக்கும் எந்த விதமான துன்பம் மனதாலும், உடலாலும் அளிக்காமல் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தகமை ஏற்பட்டுவிடும். அப்பொழுது எல்லோரோடும் ஒரு இணக்கமான நிலை, ஒரு நேசம் ஏற்பட்டுவிடும். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள். சொர்க்கம், நரகம் என்றெல்லாம் எங்கோ இல்லை. நாம் வாழும் இந்த உலகத்திலே, வாழும் காலத்திலே 2ம் இருக்கிறது. ஆனால் நரகத்தை நாம் காசு கொடுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறோம். சொர்க்கத்தை நாம் இலவசமாக நமக்காக கொடுக்கப்பட்டாலும் ஏற்க மறுக்கிறோம். இதுதான் உண்மையாக இருக்கிறது. சிந்தித்துப் பாருங்கள். இதை உங்களிடமே விட்டு விடுகிறேன். ஏனென்றால் நரகத்தை நாம் காசு கொடுத்து வாங்குகிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள். அதுதான் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. சொர்க்கம் என்ற வாழ்க்கைக்கு நாம் எந்தவித செலவும் செய்ய வேண்டியதில்லை. எந்த ஒரு கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. நாம் எந்த ஒரு சிரமமும் பட வேண்டியதில்லை. நம்மிடம் உயிர் இருக்கிறது உடலிலே, நம்மிடம் மனம் இருக்கிறது, நம்மிடம் அறிவு இருக்கிறது. அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு தான் வேண்டும் இங்கே. அதை செய்து விடுவோமேயானால் நிச்சயம் நம் வாழ்க்கை சொர்க்கம். அந்த சொர்க்கமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்டலாம். அந்த வாழ்க்கை இந்த உலகத்திற்கு ஒரு வழிகாட்டுதலாகவும், மற்றவர்களும் அந்த வாழ்க்கை வாழுவதற்கு வழி செய்துவிடும். அப்பொழுது அங்கே பரஸ்பரம் ஒரு உன்னதமான நிலை, ஒரு ஏகாந்த நிலை, ஒரு தூய நிலை, ஒரு அமைதி நிலை, ஒரு வளமான நிலை, அந்த வாழ்வு நிலை எல்லோருக்கும் கிட்டிவிடும். இதைத்தான் இறைநிலை பெற்று துய்த்து மீண்டும் அந்த சுழற்சியிலே எந்த மூலத்திலிருந்து புறப்பட்டதோ அங்கே அது சேர வேண்டும் என்று ஒரு விதி வைத்திருக்கிறது.
ஆனால் அங்கே வந்தவுடன் நாம் மறந்துவிட்டு நம் குழந்தைகளையும் மறக்கடித்து விட்டு அவர்களுக்கும் மையுணர்வை ஊட்டி இந்த மெய்யுணர்விலிருந்து விடுபட்டு எல்லோருமாக புலன்கவர்ச்சியிலே புற உலக வாழ்க்கையிலே ஈடுபட்டு மெய்யுணர்வு என்றால் என்று தெரியாமல் மெய்யுணர்வு பாதையை நோக்கி போக முடியாமல் சிரமத்திற்குள்ளாகவே வாழ்ந்து செத்து போகின்ற ஒரு அவல நிலைதான் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை தவிர்ப்பதற்காகவே அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் விஞ்ஞான பார்வையோடு விஞ்ஞானத்தை உணர்த்தி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் குறிப்பிட்டார், தெய்வ நிலை உணராமல் திகைத்திருப்போருக்கு தெளிவாக நாம் அளிப்போம் பிரம்மஞானம் வாருங்கள் என்றார். அந்த பிரம்மஞான விளக்கத்தை அவர் தெளிவாக வழங்கியிருக்கிறார், வழிகாட்டி இருக்கிறார். அவருடைய புத்தகத்தை நாம் நாளும் படித்தோமானால் நமக்கு அந்த தவம் தானாக வந்துவிடும், அந்த அறிவு தானாக விளங்கிவிடும், அந்த அதிர்வுகள் நமக்குள் தானாக வந்துவிடும், இயல்பாக வந்துவிடும். நாம் அந்த உன்னத நிலையை பெறலாம். இன்று அருட்தந்தை நம்மிடம் இல்லை என்று எண்ண வேண்டாம். அவர் சூக்குமமாக இருக்கின்றார் இல்லை என்றெல்லாம் சிந்திக்க வேண்டாம். அவருடைய எழுத்து ஒவ்வொன்றுமே உணர்வுபூர்வமான அந்த மெய்யறிவு நிலையிலே எழுதப்பட்டது, கொடுக்கப்பட்டது. அதை நாம் எடுத்து சிந்தித்து படித்து வந்தோமே ஆனால் நமக்குள்ளாக அது ஒரு உன்னதமான உயர்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அது இந்த சமுதாயத்தில் பல நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது சத்தியம். அது சாத்தியமான ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலையை இந்த உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த யூடியூப் சேனலிலே வாயிலாக இந்த தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை அந்த ஒரு உன்னதமான பணியை கையில் எடுத்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த பணியிலே நம்மை ஈடுபடுத்தி கொண்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பல அற்புதமான சிந்தனைகளையும் கருத்துக்களையும் நம் வாழ்க்கையிலே சிறப்பாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இந்த சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.